திரு பாபு முருகவேல், இது வின்-வின் சிச்சுவேஷன் எல்லாருமே சொல்றாங்க. முதல் சுற்று கருத்து சரி அவருக்கு இந்த தீர்ப்பு காலையில் நீதிமன்றத்தில் பகிரப்பட்டுகிற போதே வேறு ஒரு தொலைக்காட்சியிலிருந்து என்னுடைய தொலைபேசியில் என்னை அழைத்தார். தீர்ப்பு முழுமையாக வாசிக்கப்படவில்லை. முழுமையான தீர்ப்பினுடைய சாராம்சமும் அனைவருக்கும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் வருகிற போது அவர்கள் கேட்ட என்னுடைய கேள்வி, ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, ஆளுநர் உடனடியாக நீங்கள் இதை செய்ய வேண்டும், 3 வாய்ப்புகள் தான் அவருக்கு இருக்கிறது, 4வது ஒரு வாய்ப்பு இல்லை என்று சொன்னபோது அப்போது நான் சொன்னேன், இது போன்ற தீர்ப்பு இருப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை, காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது. காரணம், அரசியலமைப்பு சட்டத்தில் அதுபோல ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயித்து அரசியலமைப்பு சட்டம் இல்லை. அதனால் எனக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது. அப்படி நீதிமன்றம் ஒரு காலக்கெடு நிர்ணயம் செய்திருந்தால் என்று சொன்னால் அதை பாராளுமன்றத்தில் சட்டமாக ஏற்றி மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அதை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் செய்து கொண்டால் மட்டும்தான் அங்கே காலக்கெடு நிர்ணயிக்க முடியும் என்று நான் சொல்லியிருந்தேன். பிறகு அதுக்கு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு பார்க்கிற அந்த செய்திகளை பார்க்கிற போது எப்படி கரூர் சம்பவத்திற்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது, மாறாக அண்ணன் வில்சன் பத்திரிகையாளரை சந்தித்து வேறு விதமான கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தாரோ அதே போல கருத்துக்களை தான் இன்றைக்கும் இந்த தீர்ப்பில் பகிர்ந்திருக்கிறார். என்னடா கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா, இல்லை நான் பல்ட்டி அடிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தீர்ப்பை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். காரணம், ஆளுநருக்கு 3 அதிகாரங்கள் இருக்கிறது. ஆளுநருடைய நடவடிக்கைகளே தலையிட முடியாது என்பது அனைவரும் அறிந்த விஷயம். ஆர்டிகல் 200 ஆளுநருக்கான அதிகாரத்தை கொடுக்கிறது, ஆர்டிகல் 201 குடியரசுத் தலைவருக்கான அதிகாரத்தை கொடுக்கிறது. அவருடைய அதிகாரத்தில் யாரும் தலையிட முடியாது, அவர்கள் மீது எந்த விதமான குற்ற நடவடிக்கைகள் எடுக்க முடியாது, உரிமையியல் வழக்கு தொடுக்கலாம், கைது செய்ய முடியாது போன்ற சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. ஒரு சட்டத்தை இயற்றி கொடுக்கிற போது பன்னெடுங்காலமாக அதன் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரண்டு ஒரு வழக்கை தொடுத்து ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய அந்த உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி ஆர்டிகல் 143 பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்திருக்கிறது. அது ஏறத்தாழ வருடங்களாக நிலுவையில் இருந்த ஒரு குறிக்கோள். இது ரொம்ப ஈஸியா நடந்துடல. ஜெயலலிதா அவர்கள் பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றாங்க. அந்த பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கிடப்பில போட்டது ஆளுநர். ஆமா. அப்ப ஆளுநருடைய அதிகாரம் கேள்விக்குள்ளாச்சா இல்லையா? அதுதான் சொல்றேன் நான். அது பன்னெடுங்காலமாக அவர் முடிவெடுக்க எடுக்காதனால தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடுக்கிறது. பிறகு திமுக தன்னை அதில் இணைத்துக் கொள்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அதை ஒன்றிணைந்து ஆளுநர் இதுபோல முடிவெடுக்காமல் இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தை நாடுகிற போது உச்சநீதிமன்றம் உத்தரவு எடுக்கிறது. அதாவது எப்படின்னா, டிசிஷன் நீங்க எடுக்காம இருக்கிறீங்க, நீங்க எடுக்கணும்னு சொல்லுது. ஆளுநர் நீங்க இதுதான் செய்யணும்னு சொல்லல, நீங்க டிசிஷன் எடுக்காம இருக்கீங்க, அதனால நீங்க டிசிஷன் எடுக்கணும். நீங்க எடுக்கலன்னு சொன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் சதாசிவம் விடுதலை பண்றாரு. அவங்க விடுதலை ஆகிறாங்க. அதே போலத்தான் இந்த வழக்கில் இந்த 14 கேள்விகளை மேதகு குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு எழுப்புகிறார். அதாவது ஜஸ்டிஸ் பார்த்திவாலா அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். உத்தரவை பிறப்பிக்கிற போது அவர் யாருக்கு எதிராக உத்தரவை பிறப்பிக்கிறார் என்று சொன்னால் மேதகு ஆளுநருக்கு எதிராக உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். மேதகு ஆளுநருக்கு எதிராக உத்தரவை பிறப்பிக்கிற போது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சமாக அதை விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி ஒரு ஆளுநருக்கு எதிரான ஒரு விடயத்தை விசாரிக்கிற போது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்க முடியாது. அது 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் அமர்வு சாசனம் தான் விசாரிக்க முடியும். அப்படி 2 நீதிபதிகள் கொண்டு விசாரித்தது சரியா என்று ஒரு அவங்களுடைய 12வது கேள்வியில அவங்க கேட்கிறாங்க. அதையும் இந்த தீர்ப்புல அவங்க சொல்றாங்க. அந்த கேள்விக்கு நேரடியாக இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு பதில் சொல்லியிருக்காங்களா? ஏன் அதை தவிர்த்தாங்க? இல்ல, அதாவது எப்படின்னா, சில விடயங்களை அரசியல் அமர்வு இப்போ 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு அரசியல் அமர்வு சாசனம் இந்த வழக்கு விசாரித்து 10 நாட்களுக்கு மேலாக 2 தரப்பு பிரதிவாதங்களை கேட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இதற்கு மேலே ஒரு உச்சபட்ச அமைப்பு இருக்க முடியுமா என்றால் இல்லை. இதுக்கு மேலே இவங்க பண்ணணும்னு சொன்னா இதில் ரிவ்யூ போடணும். ரிவ்யூவும் இதில் பார்த்தீங்கன்னா 5 நீதிபதிகளும் ஒரே தீர்ப்பை தான் கொடுத்திருக்கிறார்கள். இதில் மாறுபட்ட தீர்ப்பு 3 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பாகவும் 2 நீதிபதிகள் வேறுபட்ட தீர்ப்பாகவும் இதில் கொடுக்கல. 5 நீதிபதிகளும் ஒரே தீர்ப்பாக தான் கொடுத்திருக்காங்க. அப்போ ரிவ்யூ போனோம், மறு சீராய்வு மனு கொடுக்கணும் என்று சொன்னால் அதில் மாறுபட்ட தீர்ப்பு வருவதற்கு உண்டான வாய்ப்பில்லை. அப்படி இப்போ இது தீர்ப்பாக நாங்கள் பார்க்கல, இதை எங்களுடைய ஆலோசனையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் உச்சநீதிமன்றம் ஒரு ஆலோசனையாக சொல்வதாகவே இருக்கட்டுமே. ஆலோசனை சொல்கிற போது அதற்கு மேலே ஆலோசனை சொல்வதற்குண்டான அரசியல் அமைப்பின் உச்சபட்ச அமைப்பு உச்சபட்ச சாசனமும் ஏதாவது இருக்குதுன்னா இல்ல. அப்ப ஆலோசனை நாங்கள் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இருக்கே. இல்ல, இதுல எப்படின்னா இது மாதிரி வராது. அது எப்படின்னா தனியா ஃப்ரெஷ்ஷா ஒரு இஷ்யூ வருது. அதுல திரும்ப ஒரு இப்ப 5 நீதிபதி சொல்லிட்டாங்க, அதனால திரும்ப 7 நீதி அப்படி வராது. அதுல சட்டத்தில் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. புதிதாக ஒரு இஷ்யூ வருதுன்னா அதுல கான்ஸ்டிடியூஷன் இஷ்யூ வருதுன்னா அப்ப சீஃப் ஜஸ்டிஸ் கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. 9 நீதிபதிகள் கொண்ட அமைப்பு நம்ம பேரறிவாளனுடைய அந்த வழக்கிலையும் 9 நீதிபதிகள் கொண்ட அமைப்பு தான் அரசியல் சாசனம் தான் இருந்துச்சு. அதனுடைய வாத பிரதிவாதங்களில் பெரும்பாலும் நான் பங்கெடுத்திருக்கிறேன். அப்ப இது ஒரு விஷயமா வருது. அதே போல தான்
இந்த 14 கேள்விகளில் 9வது கேள்வியா அதில் கேட்குறாங்க. ஆர்டிகல் 200 ஆளுநருக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது, ஆர்டிகல் 201 எனக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்களின் மீது நீங்கள் விவாதிப்பதற்குண்டான நீதிமன்றத்திற்கு விவாதிப்பதற்குண்டான அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அதே போல ஆர்டிகல் 142 பிரகாரம் இந்த குடியரசுத் தலைவருடைய ஆளுநருடைய உத்தரவை மாற்றவோ அல்லது திருத்தி அமைப்பதற்கோ நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அதே போல ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் நடைமுறைப்படுத்த முடியுமா? அப்போ அது எப்படின்னா, இந்த ஜஸ்டிஸ் பர்திவாலா ஜஸ்டிஸ் மகாதேவன் கொடுத்த இந்த வழக்கு 10 மசோதாக்களின் மீது நாங்கள் முடிவெடுக்கிறோம், நாங்கள் அதற்கு ஒப்புதல் அளிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? நிச்சயமா இது இருக்காது. காரணம், ஆளுநர் இதன் மீது ஒரு மறுசீராய்வு மனு அதே நீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்கிறார் என்று சொன்னால், ஆளுநராவோ ஆளுநரினுடைய சார்பாக யாரோ தாக்கல் செய்கிறார் சொன்னால் நிச்சயமாக அந்த 10 மசோதாக்களும் திரும்ப பெறுவதற்குண்டான என்னுடைய சிற்றறிவு கட்டிய வரையில் திரும்ப பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மீண்டும் மசோதாவாக சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற பட்சத்தில் பேராசிரியர் சொன்னதை போல ஒரு மசோதா அனுப்பப்படுகிறது, அதை திருப்பி அனுப்புகிறார் அல்லது அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார், அதை முடியாது என்று சொல்கிறார் போது மீண்டும் அமைச்சரவை கூடி அதே மசோதாவை அனுப்புகிற போது அரசியலமைப்பு சட்டம் அதை கட்டாயமாக ஆளுநர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கிறது. அதை தாண்டி உச்சநீதிமன்றம் சிறப்பாக சொல்லுது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் நிர்வாக ரீதியாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்குமே ஒழிய ஒரு ஆளுநர் 2 அரசாங்கம் ஒரு மாநிலங்களில் 2 அரசாங்கத்தை நடத்த முடியாது என்று சொல்கிறார். அப்போது ஆளுநருக்கு அமைச்சரவை எடுத்துக்கூட அனுப்பக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், காலதாமதப்படுத்தக்கூடாது. அதை தாண்டி ஸ்பெசிஃபிக்கா 3 மாசத்துல நீங்க பண்ணணும்னு சொல்லி 2 பேரும் சொன்னாங்க இல்லையா? அதை இல்லைன்னு சொல்லி முற்றிலுமாக மறுத்திருக்கிறார்கள். கால நிர்ணயம் செய்ய முடியாது. அப்ப கால நிர்ணயம் செய்ய முடியாதுன்னா மீண்டும் ஆளுநர் இதே போல காலதாமதம் செய்யலாமா என்று சொன்னால், அதே போல காலதாமதம் செய்கிறார்கள் என்று சொன்னால் மீண்டும் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் மாநில அரசாங்கம் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாட முடியுமே ஒழிய இவர் சொல்லிட்டாரு. அதாவது எப்படின்னா, உச்சநீதிமன்றம் இவ்வளவு பெரிய விரிவான தீர்ப்பு கொடுத்துருச்சு, அதனால் இனிமேல் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் எல்லாம் உடனடியாக வந்த உடனே மசோதாக்களை உடனடியாக ஒப்புதல் அளித்து விடுவார்கள் சொன்னால் நிச்சயமா இருக்காது. காரணம், அதில் அரசியல் காரணங்களும் இருக்கக்கூடியது இருக்கிறது. அப்ப ஒரு அரசாங்கம், நான் என்ன சொல்றேன் சிம்பிளா, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போதும் இதே பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் மாநில நலனை பிரதானமாக கருதி இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தோடும் ஆளுநரோடும் இணக்கமான ஒரு போக்கை நாம் கொண்டிருந்தோம். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, உரிமை என்கிற பெயரிலே தனக்கு சாதகமான விடயங்கள் நடக்கக்கூடிய இணக்கமான சூழல் அப்படின்னா அது 10.5 ரிசர்வேஷன்ல கடைசி நாள் வரைக்கும் ஏன் போச்சு? 7.5 ரிசர்வேஷன்ல ஏன் அவ்வளவு டிராக் பண்ணிட்டு இருந்தாங்க? அடுத்ததாக இதே பேரறிவாளன் விஷயத்துல ஏன் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு? அந்த இணக்கம் அப்படின்றது என்ன சார்? அதை பத்தி நிறைய பேசலாம். நம்ம அடுத்த சுற்றுல பேரறிவாளன் விஷயத்துல உச்சநீதிமன்றத்துக்கு நாம் வெற்றி பெற்று இருக்கிறோம். 7.5 இடஒதுக்கீட்டிலே எந்த மாநில முதலமைச்சரும் செய்ய துணியாத ஒரு விஷயத்தை செய்து இன்றைக்கு ஏறத்தாழ 6000 மாணவர்கள் மருத்துவம் படித்து முதலமைச்சருக்கு இருக்கிற அந்த தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை. எங்களால் சட்டம் இயற்ற முடியும். அதாவது இந்த 5 மெம்பர் பெஞ்ச் கொடுத்த ஜட்மெண்ட் இன்னைக்கு ஆளுநருக்கு மேலும் ஒரு ஸ்டெப் அதிகமா அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு ஒரு வாய்ப்பை தந்துருச்சு. இதுல என்னன்னா, 2 மெம்பர் பெஞ்ச் தந்த ஜட்மெண்ட்ல டீம்ட் அசென்ட் வந்து இப்ப கிடையாது. ஆனா ஆளுநர் அவர்களோ அவருக்கு அவர் சார்பாக ஒருவரோ இந்த டீம்ட் அசென்ட் இருக்கா இல்லையா, டீம்ட் அசென்ட் 10 மசோதா வந்து ஆளுநரையே வேந்தரா நீக்கிற மசோதா அது. அந்த மசோதாக்கள் முறையாக நிறைவேற்றப்பட்டவையா? இன்னைக்கு வந்த 5 மெம்பர் பெஞ்ச் ஜட்மெண்டால அதை ரிவ்யூ போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது இல்லாம ஆயிடும். மறுபடியும் ஒப்புதல் வாங்கி முன்தேதியிட்டு கொடுக்க முடியாத ஒரு தீர்ப்பு முன்தேதியிட்டு அமலுக்கு வராதுன்றாங்க. அப்படி கிடையாது, இது ஆலோசனைன்னு சொல்றாங்க. இது அந்த தீர்ப்புக்கே பொருந்தாதுன்னு தான் சொல்றாங்க. ஏறி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் does not challenge earlier verdict அப்படினு தெளிவா சொல்லிருக்காங்க. சரி, சேலஞ்ச் பண்ணா ரிவ்யூ பேசிஸ்ல சேலஞ்ச் அன்னைக்கு இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்ஸ் அடிப்படையில் தானே இது எப்படி பேச இருக்க முடியும்? ரிவ்யூ பவர் இருக்குல்ல, ரிவ்யூ பவர் இருக்கு. அத சொல்லுங்க. நான் இதான் கேக்குறேன். ரிவ்யூ பவர் சார் ஒரு நிமிஷம். ரிவ்யூ பவர் வந்து ஆளுநருக்கு மீண்டும் ரிவ்யூ பவர் வந்துருதா? இப்போ இந்த 5 மெம்பர் பெஞ்ச் வந்து டீம்ட் அசென்ட் இல்லன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஆளுநருக்கு ரிவ்யூ பவர் வந்துருது. ஆட்டோமேட்டிக்கா அவர் ரிவ்யூ போட்டாருன்னா அதுல இந்த 5 மெம்பர் பெஞ்சோட ஜட்மெண்ட் அதுல இம்ப்ளை ஆகும்.